சரி, இப்ப அண்ணாமலையுடைய இந்த ஒரு கிரிட்டிக்கலான அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க காரணம் வந்து அதிமுக தானா? எடப்பாடி பழனிசாமி இந்த அதிமுக தான் வந்து இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பெரிய வெற்றியா மாறிடும். முழுக்க முழுக்க காரணம் அமித்ஷா தாங்க. உறுதியா எதுக்கு அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை இப்ப கூப்பிட்டு விட்டு பேசி என்ன ஆகுது? தேர்தலுக்கு 1 வருஷம் கிடக்கு. 11 திமுக ஆட்சிக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. எல்லா ஆட்சிகளோட கடைசி காலத்துல வர்ற பிரச்சனை தாங்க. ஜெயலலிதாமா வளர்ப்புமன் திருமணம் கடைசி 5-6 மாசத்துக்குள்ள வந்த பிரச்சனை தான். பர்கூர்லயே தோத்து போனாங்க. கலைஞர் ஆட்சி பவர் கட்டு 2001 2011 தோத்து போனாங்க. இப்படி எத்தனையோ தலைவர்கள் நம்ம பார்த்திருக்கோம்ல. எத்தனையோ ஆட்சிகள் வீழ்ந்த கதை நமக்கு தெரியும்ல. அப்ப 11 மாசத்துல 12 மாசத்துல என்ன நடக்கும்லாம் யாரும் சொல்ல முடியாது. அப்போ இந்த 11 மாசம் 1 மாசம் அப்படியே இருக்கும்போது கடைசி கட்டத்துல கூட்டணி அப்படின்னு வருவாங்க. பொதுவா அப்படிதான் வரும். டிஸ்அட்வான்டேஜ் என்னவா இருக்குன்னா தொண்டர்கள்ட்ட எனக்கா இருக்காது. அட்வான்டேஜ் என்னவா இருக்குன்னா இந்த மாதிரி மாற்று கருத்துக்கள்லாம் வராது. இப்போ வந்து அண்ணாமலையை மாத்தாட்டாலும் பயந்துட்டாங்க பாத்தீங்களாமாங்க. அண்ணாமலையை மாத்தினாலும் பாத்தீங்களா எடப்பாடி பழனிசாமிக்கா அண்ணாமலையை தியாகம் பண்ண வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு அண்ணாமலைக்கா பரிதாபப்படுற மாதிரியே நடிப்பாங்க. அப்ப 2 பக்கமும் அது இடிக்குது. அப்ப ஏன் 1 வருஷத்துக்கு முன்னாடி அமித்ஷா இதை கொண்டு வந்து என்ன சாதிக்க போறாரு? அவர் என்ன தேர்தல் விற்பனைன்றாங்க? இன்னும் பீகார் தேர்தல்லாம் வேற இருக்கு. அதை தாண்டி தானே தமிழ்நாட்டுக்கே வரப்போகுது. இப்பவுமே என்ன ஆக போகுது? அண்ணாமலை இருந்தாருன்னா என்னத்தையும் ஒண்ணு சொல்லிட்டாவது இருப்பார்ல லெப்ட் அண்ட் ரைட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்ப அண்ணாமலையின் கஷ்டத்துக்கு காரணம் அமித்ஷா தான்.